இப்பொழுது வாழ்த்துரை வழங்க தர்மயாதீன புலவர் சே. சக்திவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொன்னிடுங்குன்றே, அனந்த சந்திரோதயம் போல ஒரு ஞான ஒளியே, பொய்யிருடை நீக்கியிடும் மெய்யிரவி உதயமே, பூரணானந்த சுகமே, அன்னையினும் அன்புமிகும் அன்புருவமே, இருவர் அறிவறிய உருபிரமமே, அமுத சலதியே, அடியாரறிந்த கருவூலமே என்று உன்னை ஆடிப்பாடி இரு கண்ணின் நீரோட ரோமபுலகம் சிலிர்ப்ப அடியனேன் ஆனந்த உல்லாசமாவதென்றோ. முன்னைவினை தீர்த்தருளும் புள்ளூரின் மன்னனே, முக்கட்குருக்கள் குருவே, முத்தர் குருவே, யோக சித்தர் குருவே, பால முத்துக்குமார குருவே. திருக்கைலாய பரம்பரை, தருமபுர ஆதீனம், 27வது குருமகா சன்னிதானம், சைவ சமய சக்கரவர்த்தி, திருப்பணி வேந்தர் ஸ்ரீ கைலி நட்சத்திர குருமணிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் முதற்கண் முக்கரணங்களாலும் பணிந்து வணங்குகின்றேன். ஸ்ரீ மதுரையாதீன குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளையும், செங்கோலாதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளையும் அடியேன் சிறுமேல் சூடி வணங்குகின்றேன். பொதுவாகவே நான் கோவை பகுதியை சார்ந்தவன். அங்கு சொல்வார்கள், ஒருவர் இருந்தால் அவர் தொட்டது துலங்கும் வைத்தது விளங்கும் என்பார்கள். அதுபோல ஸ்ரீ நட்சத்திர குருமணிகள் அவர்கள் ஞானபீடத்தில் எழுந்தருளியது தொடங்கி நம்முடைய தருமபுர ஆதீனம் மீண்டும் புதுப்பொலிவோடு திகழ்கிறது. ஆதீன திருமணம் மட்டுமல்ல, தருமபுரம் ஊரும் ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கோயில்களும் கட்டளை மடங்களும் ஆதீன கல்வி நிலையங்களும் என அனைத்தும் புதுப்பொலிவோடு விளங்குகின்றன. அதேபோல 27 கோயில்களுக்கும் இவர்கள் சீரிய முறையில் திருப்பணி செய்து, அரசர்கள் பன்னெடுங்காலம் திருப்பணி செய்தார்கள். இவர்கள் 4 ஆண்டுகளில் அனைத்து திருப்பணிகளையும் முடித்து குடமுழு காட்டியிருக்கின்றார்கள். இனியும் வளர வளர கல்விப்பணி, சமூக பணி, மருத்துவ பணி என்ற அனைத்தையும் செய்து வருகின்றார்கள். இது இன்று நேற்று அவர்கள் தொடங்கியதல்ல. அவர்கள் எங்கு இருந்தாலும், அவர்கள் கட்டளை சுவாமிகளாக இருந்த காலத்தில் தொடங்கி அவர்கள் இதை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். திருவையாற்றிலே 4.5 கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேல் திருப்பணி நின்றிருந்தது. இவர்கள் தலையெடுத்து தம்புரானாக வந்ததன் பிறகுதான் அங்கு 45 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணியை செய்து உலகம் வியக்கும் வண்ணம் கும்பாபிஷேகம் செய்தார்கள். இன்றும் அந்த கும்பாபிஷேகம் தலை சிறந்த கும்பாபிஷேகம் என்று சைவ பெருமக்களால் அதுபோல செய்ய வேண்டும் என்று போற்ற பெரும் குடமுழுக்காக இருக்கின்றது. அதேபோல இவர்கள் இளவரசாக பதவியேற்ற பிறகு 26வது குருமணிகளிடத்தில் நம்முடைய கைலி சன்னிதானம் 25வது சன்னிதானம் காலத்தில் வேத சிவாகம பாடசாலையை தொடங்கி நடத்தி வந்தார்கள். சில காரணங்களுக்காக அதை தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இவர்கள் இளவரசராக பதவியேற்ற பிறகு அதை செய்து காட்டுகிறோம், அதை முடித்து காட்டுகிறோம் என்ற கட்டடங்களை எல்லாம் செப்பனிட்டு மார்கழி மாதம் தொடங்குவதற்குள் இதை நடத்துவோம் என்று சொன்னார்கள். அதே போல மார்கழி மாதத்தில் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அதற்கு முந்தைய மாதம் கார்த்திகை மாதத்திலேயே நம்முடைய 26வது குருமணிகள் அவர்கள் பரிபூரணம் அடைந்து விட்டார்கள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்பது போல அவர்கள் ஆதீனத்து பாரங்களை எல்லாம் இனி தலைமையேற்று நடத்த இவர்களே சிறந்தவர்கள் என்று இவர்களிடம் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் திருவிடை அடைந்து விட்டார்கள். அதே போல நம்முடைய குரு முதல்வர் அவர்கள் ஆசை அராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகளோதாய் மனமே உனக்கென்ன வாய் என்று பாடினார்கள். அதற்கு பொருள் சொல்லும் பொழுது நம்முடைய 26வது குருமணிகள் ஆசை அராய் என்பதை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய திருமுறைகள் ஓதாய் என்று, திருமுறைகள் ஓதாய் திருமுறைகளோ தாய் என்று அவர்கள் பொருள் சொல்லுவார்கள். அதுபோல நம்முடைய தருமயாதீன குருமரபு இதில் வந்த சன்னிதானங்கள் எல்லாரும் திருமுறைகளாகவே இருந்தவர்கள். அவர்களும் கூட மகா சன்னிதானம் பதிவிட்டு இருந்தார்கள். நம்முடைய வடக்கு குருமூர்த்த கும்பாபிஷேக விழாவிலே நம்முடைய துளாவூர் ஆதீனத்தை தோற்றுவித்த நிரம்பழகி தேசிக மூர்த்திகள் நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான் மீது ஒரு நூல் எழுதி செய்திருக்கின்றார்கள். அதற்கு நிரம்பழகிய தேசிகர் பாடியது குருஞான சம்பந்தர் தசமணி மாலை என்னும் நூல். அது சம்பந்தன் மேல் சுந்தரன் வாகீசன் சுந்தரன் மாணிக்க வாசகன் பாடுபாடல் நரர் வடிவெடுத்த குருவே என்று பாடுகின்றார்கள் குருஞான சம்பந்தரை. அவர் திருமுறைகள் எல்லாம் ஒரு வடிவெடுத்தால் எப்படி இருக்குமா, அது குருஞான சம்பந்தரை போல இருக்குமா. அதே போல நம்முடைய 4ஆம் பட்டத்தில் இருந்த
ஸ்ரீ மாசிலாமணி தேசிக மூர்த்திகள் தான் குமரகுருபருடைய ஞானாசிரியராக இருந்தவர்கள். அவர்கள் தன்னுடைய திருவடி நிலையிலே இடப்பட்ட மலரை திருமுறை ஏட்டின் மேல் ஏற்றி காட்டிய பெருமையுடையவர்கள். அதே போல ஸ்ரீமத் சிதம்பரநாத முனிவர் அவர்கள் நம்முடைய 10வது மகா சன்னிதானத்தை திருமுறைகள் நரர் வடிவெடுத்த குரு என்றே பாடுகின்றார். அதே போல நம்முடைய மகா சன்னிதானம் அவர்களும் வாழும் திருமுறையாகவே இருப்பவர்கள். அது எப்படி என்றால், திருமுறை பூசை என்று உண்டு. திருமுறை பூசை என்பது ஏதேனும் திருமுறையை பெட்டகத்தில் நிறுவி தூபதீபம் காட்டுவது மட்டுமல்ல, திருமுறையை நாளும் ஓதுவது, ஒரு ஆண்டுக்குள் ஒரு நியமமாக எடுத்துக்கொண்டு அதனை ஓதி முடிப்பது. அப்படி இவர்கள் 30ஆம் அகவை தொடங்கி இன்று வரை 60 வயது ஆகின்றது அவர்களுக்கு. இப்போது 30 முறை திருமுறையை முழுமையாக ஓதி முடித்தவர்கள் என்பது யாரும் அறியப்பெறாத ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல், சரி திருமுறை பூசை தான் செய்கின்றார்களா என்றால், ஆன சிவபூசை பண்ணா என்று நம்முடைய குரு முதல்வர் அருளி செய்ததைப் போல சிவபூசையிலும் இவர்கள் நிகழ்த்தவர்களாக இருக்கின்றார்கள். நாம் எல்லாம் 25-30 ஆண்டுகளில் தீட்சை பெறுகின்றோம். இவர்கள் 5ஆம் அகவையிலேயே சிவதீட்சை சமய தீட்சை பெற்றவர்கள், 7ஆம் அகவையிலே சிவபூசை பெற்றவர்கள். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 53 ஆண்டு காலம் இவர்கள் சிவபூசை செய்யும் சீலராக இருக்கின்றார்கள். ஒரு நாளும் கூட அவர்கள் பூசையை விட்டு வேறு எதுவும் செய்ததில்லை. பூசையை முடித்த பிறகுதான் தண்ணீரும் கூட அருந்தும் இயல்பினராக இவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான் 8 நூல்களை, சொக்கநாத வெண்பா, சிவபோக சாரம் முதலியான 8 நூல்களை அருளி செய்திருக்கின்றார்கள். அந்த பரம்பரையிலே நம்முடைய திருவம்பல தேசிகர் குருஞான சம்பந்தர் மீது உலாப்பாடி இருக்கின்றார்கள். வர்ணாசிரம சந்திரிகை இருக்கின்றது. 9ஆம் பட்டத்தில் இருந்த நம்முடைய திருநாவுக்கரசு தேசிக மூர்த்திகள் சித்தாந்த நிச்சயம் என்னும் ஒரு நூலை அருளி இருக்கின்றார்கள். 10வது சன்னிதானம் அவர்கள் நம்முடைய திருவருட்பா ஓதி இருக்கின்றார்கள். அதே போல அந்த ஞான பரம்பரையிலே யாரும் அறியப்பெறாத செய்தி, இவர்கள் 48 நூல்களை செய்யுள் வடிவில் அருளி இருக்கின்றார்கள். தற்போது இருக்கும் கைலி நட்சத்திர குருமணிகள் அவர்கள். இது நம்முடைய மெய்கண்ட சந்தானத்தின் மெய் தோன்றலாக இவர்கள் இருக்கும் தன்மை காட்டுகின்றது. நம்முடைய குருமுதல்வர் அவர்கள் சொக்கநாத வெண்பா பாடினார்கள். நம்முடைய குருமணிகள் அவர்கள் காசி மடத்தில் காருபாருவாக இருந்த பொழுது அவர்கள் தான் அங்க குமரகுருபரால் ஆராதிக்கப்பட்ட மூர்த்தத்தை வழிபட்டு வந்தார்கள். அதனால் அவர்கள் பனசை சொக்கநாத வெண்பா எனும் ஒரு நூலையே அருளி இருக்கின்றார்கள். அப்படி சொக்கநாத வெண்பா பாடிய 2 குருமணிகள், ஒன்று முதலாம் குருமணிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குருஞான சம்பந்த மூர்த்திகள், அடுத்த பனசை சொக்கநாத வெண்பா பாடிய நம்முடைய 27வது நட்சத்திர குருமணிகள் அவர்கள். அதே போல குருஞான சம்பந்தர் ஆராதித்த மூர்த்தம் தான் இப்பொழுது மதுரை சொக்கநாத பெருமானால் கொடுக்கப்பட்ட மூர்த்தம் தான் தருமையில் நாம் நித்தையும் ஆராதிக்கும் நம்முடைய செந்தமிழ் சொக்கநாத மூர்த்தம். இப்பொழுது அது இங்கே எழுந்தருளி இருக்கின்றது. அதே போல நம்முடைய 4ஆம் பட்டத்தில் இருந்த மாசிலாமணி தேசிக மூர்த்திகளிடத்தில் சைவ சந்நியாசமும் ஞானோபதேசமும் பெற்றவர்கள் காசி மடத்தை நிறுவியருடைய குமரகுருபர சுவாமிகள். அவர்களுக்கு மாசிலாமணி தேசிகர் கொடுத்த உடையவர் தான் பனசையில் ஆராதிக்கப்படும் மூர்த்தம். நம்முடைய குருமணிகள் அவர்கள் தான் குருஞான சம்பந்தர் உடையவரையும் கைதொட்டு பூசித்தவர்கள். அதே போல குமரகுருபரருடைய உடையவரையும் கைதொட்டு பூசித்தவர்கள். அந்த கரத்தால் தான் நம்மளுக்கு திருநீரை தினமும் வாரி வாரி வழங்குகின்றார்கள். அதே போல குமரகுருபரன் மீது இவர்கள் பிள்ளைத்தமிழ், இரட்டை பணி மாலை, கலம்பகம் எல்லாம் அருளி செய்திருக்கின்றார்கள். குமரகுருபரரே மதுரை கலம்பகம், காசி கலம்பகம் என்று 2 கலம்பக நூல்களை அருளியுள்ளார்கள். இவர்கள் குமரகுருபரர் மேலே ஒரு கலம்பகம் பாடியிருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய 26வது குருமணிகளால் இவர்கள் மிகுந்த குருபக்தியுடையவர்கள். அவர்கள் 26வது குருமணிகளின் மேலே இரட்டை மணி மாலை, மும்மணி கோவை, ஆற்றுப்படை, திருத்தசாங்கம் முதலிய நூல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். இவர்கள் பாடிய நூல்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கது கௌரியம்மை குரம் என்னும் நூல். குரம் என்பது பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த குரம் நம்முடைய குமரகுருபரர் பாடி மீனாட்சி அம்மை குரம். அது எப்படி பாடுவாங்கன்னா, நம்முடைய பாட்டுடை தலைவன் மீது தலைவி மையல் கொண்டதாக பாடும் நூல். அதற்கு குறமக்கள் குறவனும் குறத்தியும் ஆடி பாடி தங்களுடைய பெருமையையும் சொல்லி பாட்டுடை தலைவனுடைய பெருமையையும் சொல்லி பாடுவதாக அமைப்பார்கள். இவர்கள் காசி மடத்தில் காருபாராக காசியில் இருந்த பொழுது அங்கிருக்கும் கேதார கௌரி அம்மை மீது கௌரி அம்மை குரம் பாடியிருக்கின்றார்கள். கேதாரேஸ்வர பெருமானை பார்த்து அவள் மையல் கொள்வதாக இவர்கள் பாடியிருக்கின்றார்கள். குரம் பாடுவது சாதாரணமான விஷயம் அல்ல.
எப்படி என்றால் அதில் சிங்கன் சிங்கி உரையாடல் என்றெல்லாம் வரும், வேறு மொழி சொற்கள் கலந்து வரும். அதை தமிழ் மரபுக்கேற்ப தற்பவப்படுத்தி பாட வேண்டும். தற்பவப்படுத்துவது மட்டுமல்ல, அதை யாப்பமைதிக்குள்ளும் அமரச் செய்ய வேண்டும் அந்த சொற்களை. அப்படி மிகுந்த சிறப்பாக இவர்கள் பல நூல்களை அருளி இருக்கின்றார்கள். கண்ணுக்கினிய பொருளாகி என் கரத்தில் வந்தாய் என்று சொக்கநாத கலித்துறை அவர்கள் நம்முடைய குருமுதல்வர் பாடுவதை போல இவர்கள் பனசை சொக்கநாதர் மீது கலித்துறையும் பாடியிருக்கின்றார்கள். கலித்துறை பாடுவது என்றால் எழுத்தெண்ணி பாட வேண்டும். இப்பொழுது அதில் வெண்டலை பிறலாமல் வர வேண்டும். அதே போல கடைசியில் விளங்காய் என்று முடிய வேண்டும். கூவிளம் என்று எடுத்துக்கொண்டால் கூவிளம் 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 கூவிளங்காய் என்று வர வேண்டும். அந்த வாய்ப்பாட்டில் தான் இது பெரும்பாலும் இந்த கலித்துறை அமையும். அதை பாடுவது என்பது நேரசையாக வந்தால் 16 எழுத்துகளும், நிறையசையாக வந்தால் 17 எழுத்துகளும் அமைய எழுத்தெண்ணி பாடுவது, அதையும் சிறப்பாக இவர்கள் அருளி செய்திருக்கின்றார்கள். அதைவிட அடியேன் வியந்து பார்க்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் 48 நூல்களை இவர்கள் அருளி இருக்கின்றார்கள். ஒரு ஹைகு கவிதை ஏதேனும் ஒன்று எழுதி அது வாரமரல் எழுதலும் வந்துவிட்டால் தன்னை கபிலபரணர்களாகவே நாம் கற்பனை செய்து கொள்வோம். ஆனால் இவர்கள் இவ்வளவு நூலையும் எழுதிவிட்டு அதை வெளியிலே கூட சொல்லாமல் இருக்கின்றார்கள். கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லெனவோ நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ என்று குருமுதல்வர் வகுத்த இலக்கணத்துக்கு இவர்கள் வாழும் இலக்கியமாக இருக்கின்றார்கள். அதே போல வியாழக்கிழமை தோறும் மௌன விரதம் இருக்கின்றார்கள். மௌன விரதத்தோடு மட்டுமல்லாமல் அன்று உபவாசமும் இருக்கின்றார்கள். மௌன விரதம் என்றால் அன்று நாள் முழுவதும் பேசாமல் இருப்பார்கள். பேசா அனுபூதி பிறக்க என்னிடத்தில் ஆசாபசாசை அகற்றுவாய் என்று குருமுதல்வர் பாடியதற்கும் இவர்கள் இலக்கியமாக இருக்கின்றார்கள். அதே போல கிருத்திகை நாட்களில் வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், இவர்கள் நேரத்தில் பூசையை எல்லாம் முடித்துக்கொண்டு அங்கு நம்முடைய மடத்திலும் முத்தையா இருக்கின்றார், அவருக்கு பூசை முடித்துக்கொண்டு நம்முடைய வைத்தீஸ்வரன் கோயில் சென்று முத்தையனை வழிபடுவது நம்முடைய தர்மயாதீன மரபு. இவர்கள் சைவ பேரரசராக அங்கு நடப்பது போல கிருத்திகை எங்கும் நடக்க, திருச்செந்தூர் பழனியிலும் கூட இப்படி கிருத்திகை நடக்கிறதா என்று வியந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு பெரிய கொப்பரைகளில் சந்தனமும் களபச்சாந்தும் அண்டாண்டாக பன்னீர் எல்லாம் வைத்திருப்பார்கள். அதையெல்லாம் அபிஷேகம் செய்வார்கள். இவர்கள் அபிஷேகம் முடிந்து திரையிட்ட பிறகு இவர்கள் அருகில் சைவ சமய பேரரசராக விளங்கும் இவர்கள் அருகில் ஒரு சேவார்த்தியை போல் நின்று கொண்டு எம்பெருமானாகிய முத்தையனுக்கு அங்கிகளையும் பதக்கங்களையும் நகைகளையும் எடுத்தெடுத்து கொடுப்பார்கள். அதை குருக்கள் அணிவிப்பார்கள். அதை திரையிட்டிருப்பதால் மேடையில் நிற்பவர்களுக்கு தான் அது தெரியும். அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவ்வளவு எளிவந்த தன்மையுடையவராக இவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல அதுதான் உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் என்று குருமுதல்வர் பாடுவது போல இவர்கள் முத்தையனை ஒரு தாய் போல சிங்காரிப்பதை நாங்கள் எல்லாம் அருகிலிருந்து பார்த்திருக்கின்றோம். அது எப்படின்னா இவர்கள் மட்டுமல்ல, இவருடைய குரு பரம்பரையில் வந்த அனைவருமே முத்தையனை உயிர் போல கருதியவர்கள். சொக்கநாத பெருமான் எப்படி உக்கரகுமார பாண்டியனுக்கு வேல் வழை சென்று கொடுத்தானோ அதே போல வைத்தியநாத பெருமானும் முத்தையனுக்கு சூரனை ஒடுக்க செண்டாயுதத்தை கொடுத்திருக்கின்றான். இன்றளவும் அந்த செண்டு பன்னீர் பத்திரத்தாலும் பன்னீர் பூக்களாலும் கட்டப்பெற்று முத்தையனுக்கு நாளும் சாற்றப்படுகின்றது. அது தினமும் குருமணிகள் அவர்களுக்கு அதை வைத்தீஸ்வரன் கோயிலிலிருந்து பிரசாதம் பார்க்கும்போது அதை கொண்டு வந்து அளிப்பார்கள். சொல்லப்போனால் கோயிலேயே ஒரு திருமேனி இருக்கின்றது. நம்முடைய ஒரு தூணிலே மகாசன்னிதானம் முன்பிருந்த மகாசன்னிதானம் அவர்கள் அதை தலையில் ஏந்தி இருப்பதை போல ஒரு திருமேனியை நாம் அதில் அந்த திருக்கோயிலில் தரிசிக்கலாம். அதே போல இவர்கள் திருச்செந்தூருக்கும் சென்று அங்கு நியமப்படி 6 நாட்களும் சஷ்டி விரதம் இருக்கும் தன்மையுடையவர்கள். நம்முடைய தட்சிண யாத்திரை சிவஞான தேசிகர் 10ஆம் பட்டத்தில் விளங்கிய சிவஞான தேசிக மூர்த்திகள் தட்சிண யாத்திரை செய்தது மிகவும் சிறப்பாக நூல்களில் இடம்பெற்றுள்ளது. அவர்கள் திருச்செந்தூருக்கு எழுந்தருளும் காலத்தில் திரிஸ்வதந்திரர்கள் அதை தடுத்ததாக சொல்வார்கள். திரிஸ்வதந்திரர் என்றால் 3 உலகங்களிலும் அவர்கள் ஆட்சியுடையவர்கள் என்று பொருள். அதாவது விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள உலகம் என்று 3லும் ஆட்சியுடையவர்கள் அங்கு பூஜிக்கும் திரிசுவதந்திரர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் இப்படி இங்கு செல்லக்கூடாது என்று 10ஆம் பட்டத்து சுவாமிகள் அவர்களை பல்லக்கையும் சிவிகையையும் சின்னங்களையும் தடுத்திருக்கின்றார்கள் என்று. அப்பொழுது ஞான தேசிகர்களுடைய தன்மையை நிலைநாட்ட விரும்பிய நம்முடைய செந்திலாண்டவன் அங்கு தாழ்நாதின புலவர் சே சக்திவேல் அவர்கள் பேச வரும்பொழுது சுருக்கமாக பேச வேண்டும் என்று நான் கூறினேன். அதற்காக இப்பொழுது மன்னிப்பு கோருகிறேன். ஏனென்றால் மாநாட்டிற்கு வந்தவர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள், பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய குருமணிகளின் பல்வேறு முகங்களை அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். அவர் சொன்னது போல கந்தபுராணத்தை பெரிய நூலை சுருக்குவது கடினம் என்பது போல அவர்களுடைய
அருள் பணிகளையும் சமூக பணிகளையும் சுருக்குவது மிக மிக கடினம். அதனை ரொம்ப கடினப்பட்டு அவர் சுருக்கி பேசியிருக்கிறார். அவர்களுடைய நூலையே ஒரு மாநாடு வைத்து வெளியிடப்பட வேண்டிய அளவிற்கு அவர்களுடைய நூல்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் அவர் இங்கே எடுத்து வழங்கியிருக்கிறார். அவருக்கு நன்றியினை தெரிவித்து சைவ முன்னேற்ற சங்கம், லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய